அந்த மருந்தையும் இந்த சீட்டையும் வச்சு படித்து பார்ப்பேன். பார்த்தா வேறு இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள பார்ட்னர்ஷிப் இருக்குது, அது வேறு. ஏன்டா அப்போ என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது, நான் அதை கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ ஆளே போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? மருந்து கடைக்காரன். இப்போ எனக்கு நான் யார்கிட்ட போய் நான் கேட்பேன், அப்புறம் என்ன மயிருக்கு தான்டா போடுறீங்க நான் கேட்குறேன். இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தாலே எரிச்சலாக ஆகுதுங்க. வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எனக்கு பிடிக்காத சில நபர்களை பற்றி நான் இந்த காணொலியில் பேசி பதிவிட போகிறேன். அதாவது யூடியூப் தோழர் அவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு தமிழில் என்ன, அதாவது யூடியூப் நண்பர் வந்து ஐ ஹேட் பீப்புள்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்காருல, அதேமாதிரி நானும் ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஒரு 4-5 எபிசோட் போட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வச்சுக்கலாம் நம்ம. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இதில் நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரை வைக்கலாம்? இதில் நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டக்டர் அண்ணா. அதாவது பஸ் கண்டக்டரு. பஸ் கண்டக்டர்னால் எல்லா பஸ் கண்டக்டரும் இல்லை, இந்த கையில் நிறைய சில்லறையை வச்சுக்கிட்டு, கையில் இல்லை பையில் நிறைய சில்லறையை வச்சுக்கிட்டே சில்லறை கேட்டால் இல்லைன்றான் பாரு, அவனே தான் சொல்கிறேன். சரியாக இருந்து கொள், இல்லையெனில் ஜட்ஜாயால் தண்டிக்கப்படுவாய். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. 26 ரூபாய் டிக்கெட் அப்படின்னாக்கா 100 ரூபாயா கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுவான், மிச்சம் 70 ரூபாய் தருவான். சரிங்களா? மிச்சம் அந்த 4 ரூபாய் தரமாட்டான். கேட்டாக்கா சில்லறை இல்லைன்னுவான். அதுக்கு ஒரு முட்டு வேற, அதாவது சில்லறை வச்சுட்டு இருப்பான், அதுக்கு ஒரு முட்டு வேற. 100 ரூபாய் கொடுத்தியாப்பா, நான் எதனா உன்னை சொன்னேனா அப்படின்னு கேட்குறான். ஏன்டா அப்போ என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, நான் அதை கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? சில்லறை வச்சுக்கிட்டே இருப்பான். வேற யாருன்னா கேட்டால் கொடுப்பாங்களே, அப்போ யாருக்கு தான் நீ கொடுக்க போற? பேசஞ்சருக்கு தானே கொடுக்க போற? நானும் பேசஞ்சர் தானே, அப்புறம் ஏன் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன்? நாமும் போடலான்னு பார்த்துருக்கான் போல. இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தாலே எரிச்சலாக ஆகுதுங்க. ஒரு நாளைக்கு அவனும் 100 பேர் பார்க்குறான், 200 பேர் பார்க்குறான். பார்த்தாலும் அதுதானே உன் வேலை, அதை தானே நீ கரெக்டாக பார்க்கணும். கரெக்டு தானே? ரொம்ப கரெக்ட். இதுக்கு மேலே நான் அந்த பஸ்ஸிலலாம் இறங்கினாக்கா கரெக்டாக சில்லறை கொடுக்க கற்றுக்கோ. சரியா? இந்த வீடியோவை பார்த்தனாக்கா. அடுத்து 2வது நபர், நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க நபர். அவங்க மேலே உனக்கு என்னடா பண்ணுமோ? சீட்டு கொடுத்தா மருந்து தர போகிறாங்க, அவ்வளோதானு கேட்டிங்கனாக்கா, அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட போகிறேன். அங்கே போனதுனே டாக்டர் என்ன பண்ணுவார், அப்படி இப்படின்னு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சீட்டில் மருந்து எழுதி தருவார். அந்த சீட்டில் கீழே ஒரு கடை பேர் எழுதியிருக்கோம். ஓகே, அவங்க 2 பேருக்குள்ள பார்ட்னர்ஷிப் இருக்குது, அது வேறு. இப்போ அந்த கடை மூடி இருக்குது. சரி, நான் இப்போ வேறு கடைக்கு போகிறேன். இந்த சீட்டு டாக்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் அந்த மருந்து கடையில் கொடுக்குறேன். இப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த மருந்து சீட்டை வச்சு மருந்து சீட்டை படித்து பார்த்துட்டு மருந்து எடுத்துன்னு வந்து தருவாங்க. அந்த மருந்தையும் இந்த சீட்டையும் வச்சு படித்து பார்ப்பேன். பார்த்தா வேறு இருக்கும். இது வேறு ஒரு மருந்து கடை இல்லைவா, அந்த சீட்டில் இல்லாத மருந்து கடை இல்லை, இவங்ககிட்ட வேறு பிராண்டு இருக்கும். என்னென்னு மெடிக்கல் ஷாப் கிட்ட கேட்பேன், மெடிக்கல் ஷாப் அண்ணா கிட்ட கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார், தம்பி இது 2 வேறு பிராண்டுப்பா. சிலர் அப்படி சொல்லுவான், சிலர்னால் நம்மளே மேனிப்புலேட் பண்ணுவான். 2 ஒன்று தான்ப்பா, இது புது கம்பெனி, அது பழைய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்லாம் என்ன பண்ணுவான், நம்மளே மூளையை கழுவ வச்சு இது அதோட இது நல்ல பிராண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிடுவோம். சரி, இப்போ அந்த தலையிலே கட்டிட்டான். அந்த மருந்தை நான் சாப்பிட்றேன். திரும்ப எனக்கு இன்னும் ஓவராக ஃபீவர் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன், டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மருந்து சீட்டையும் மருந்து எடுத்துகிட்டு போய் காமிச்சு, டாக்டர் இது 2 சாப்பிட்டேன், இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு நான் போய் கேட்பேன். அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவார், தம்பி இதுக்கு இந்த மருந்து இல்லைப்பா, வேறு கம்பெனி வாங்கி போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவார் டாக்டர். நமக்கா இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு நான் யார்கிட்ட போய் நான் கேட்பேன், டாக்டர்கிட்ட கேட்பேனா? டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மருந்து சீட்டுக்கு வச்சுட்டு போய் அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட கேட்பேனா? யார்கிட்ட கேட்பேன்? உடம்பு சரியில்லாத சாதாரணமாக இருந்தால் போச்சு. இப்போ ஆளே போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், மருந்து கடைக்காரன்? உனக்கும் சரியாக இருந்து கொள், இல்லையெனில் ஜட்ஜாயால் தண்டிக்கப்படுவாய். 3ஆம் நபர். இவங்க 3வது ஆள் ஒரு பப்ளிக் பீப்புள் தான். அதாவது இந்த வீட்டு வாசப்படியில் மெயின் ரோட்டில் வீடு வச்சுருப்பான். பார்த்தா ரோட்டெல்லாம் நல்லா அழகாக இப்போ தான் புதுசாக ரோடு போட்டிருப்பாங்க. இவன் வீடு கட்டிட்டு மிச்சம் இருந்த சிமெண்ட்டை வச்சு வீட்டு வாசப்படிக்கால ஒரு வேகத்தடை ஒன்று போட்டுக்குவான். அவனை பார்த்தாலே எரிச்சலாக ஆகும். அவன் இந்த வீட்டு மெயின் ரோட்டில் வீட்டை வச்சுக்கிட்டு இந்த நாய் கட்டி வச்சுட்டு இருக்கான். அவனெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாகும். ஏன்டா வேகத்தடை கட்டி வச்சிருக்கேன்னு கேட்டாக்கா, வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குப்பா, ஏன்னா வண்டி வேகமாக போகும்போது இடிச்சிச்சுன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன மயிருக்குடா, அப்புறம் வீட்டை மெயின் ரோட்டில் வாங்கி கட்டுறீங்க. நிறைய பேர் ட்ரிகர் பண்ணோம்.
சரி வேகத்தடையே போடுறேன், உனக்கு என்ன அளவு தெரியும்னு நான் கேட்குறேன். ஒரு 10 வீடுக்கு முன்னாடி ஒரு வேகத்தடை இருக்குது, 10வது வீடு இவன் வீட்டு வாசப்படியில் ஒரு வேகத்தடை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த அடி இருக்கும். அதாவது ஒரு இப்படி ஒரு சமமாகவே இல்லாத ஒரு மேடு பள்ளமாக இருக்கும். அதில் ஏறி இறங்கிறதுக்குள்ளே பட்டெக்ஸு கிழிஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க மக்கள், இப்போ தானே ஒரு வேகத்தடை ஏறி வந்தோம், அடுத்த வேகத்தடைக்கு என்ன பண்ணுவான், சைடு கால ஒரு வழி ஒன்று போடுவான். அந்த வழியில் யாருனா போவாங்களா? இல்லை. எவ்வளோ புதுசாக ரோடு போட்டிருப்பாங்க, அதை விட்டுட்டு இப்போ சைடில் போய் அதுவே ஒரு தனி வழியாகிடுச்சு. இவனுக்கு இது தேவையா சொல்லுங்கள்? நான் ஒரு நாள் நின்று பார்க்குறேன், வேகத்தடை போட்டான், அவனே அந்த வேகத்தடையில் ஏறி போக மாட்டேங்கிறான், அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து தான் வீட்டுக்குள்ளே போகிறான். என்னடா இது நியாயமாக சொல்லு? ஒழுங்காக ஒரு நல்ல சிமெண்ட்டில் கூட போட மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் தரையோட இதுவும் அந்த ரோடோடு சேர்த்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்புறம் என்ன மயிருக்கு தான்டா போடுறீங்க நான் கேட்குறேன். இந்த வீடியோ கொஞ்சம் வன்மமாக தான் இருக்கும், சரி வாருங்கள். வீடியோவில் மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன், ஆஃப்லைன்லலாம் அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. சரி ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு கனவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் ஜாய். அன்டில் தென், குட் பை.